ப்ரெசன்ட் டென்ஸும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் இங்கே பாருங்க. இதில் வந்து நான் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். பட் தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். தமிழில் எழுதணும் அப்படின்னா ஒன்று வீடியோ பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து உங்களுக்கு தமிழ் எழுதுனது தான் ஞாபகம் இருக்கும். இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் இருக்காது. அதனால நான் சொல்லிடுறேன். நீங்கள் இதே மாடலை நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்லாப்னா அறைதல். பார்த்தீங்களா? ஐ ஸ்லாப் மை ஃப்ரெண்ட். நான் என் ஃப்ரெண்டை அடிக்கிறேன், அறையிறேன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து நடந்துட்டு இருக்கு, இப்போ நடக்குது அப்படிங்கிறதுனால. இன்னொன்று, ஐ ஸ்லாப் மை ஃப்ரெண்ட் அப்படின்னா நான் எப்பவும் அவனை அடிப்பேன்ப்பா. எப்போனாலும் அவன் என்ன ஏதாவது சொல்லிட்டான், இல்லை வேண்டாத வேலை செஞ்சானா நான் அவனை அடிப்பேன். இது ஜென்ரலாக சொல்கிறதுக்கும் இதுதான். இந்த நிமிஷம் இருக்கு இந்த நிமிஷம் நடக்கிறதுக்கும் இதுதான். ஐ ஸ்லாப்டு மை ஃப்ரெண்டு. நான் என் ஃப்ரெண்டை அடிச்சிட்டேன். இதோட மீனிங் என்னன்னா, நேத்து, போன வாரம், போன மாசம், அதாவது முன்னாடி எப்பவோ, இன்னைக்கு இல்லை. அதுதான் ஐ ஸ்லாப்டு மை ஃப்ரெண்ட். ஐ ஸ்லாப் மை ஃப்ரெண்ட், நான் என் ஃப்ரெண்டை அடிக்கிறேன். ஐ ஸ்லாப்டு மை ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்டை அடிச்சிட்டேன். ஐ பஞ்ச் த பேக் ஃபார் பாக்ஸிங் ப்ராக்டிஸ். நான் வந்து அந்த பேக் இல்லை, பேக் வந்து என்ன பண்ணுறேன், பஞ்ச் பண்ணுறேன். பாக்ஸிங் ப்ராக்டிஸ்க்காக அந்த பேக்கை வந்து நான் பஞ்ச் பண்ணுறேன், குத்துறேன். ஐ பஞ்ச் த பேக் டியூரிங் பாக்ஸிங் ப்ராக்டிஸ். இதில் வந்து ஆக்சுவலி நான் சிம்பிள் சென்டென்சஸ் தான் சொல்ல ட்ரை பண்ணேன். ஐ பஞ்ச் த பேக்குன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இன்கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்கும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ பஞ்ச் த பேக் அதுவே போதும் தான் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஐ பஞ்ச் த பேக், நான் பேக்கை குத்துறேன். ஐ பஞ்ச் த பேக், நான் பேக்கை குத்துனேன். ஸோ டியூரிங் பாக்ஸிங் ப்ராக்டிஸ் அப்படின்னா நான் பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அப்போ போது குத்துனேன். ஐ வேவ் மை சில்ட்ரன். நான் என் பிள்ளைங்களுக்கு வந்து நான் கையை காட்டுறேன். அதாவது பாய் காமிப்போம்ல, அதுதான் பாய் காட்டுறேன். வென் தே கோ டு ஸ்கூல், அவங்க ஸ்கூலுக்கு போகிறப்ப. ஐ வேவ்ட் மை சில்ட்ரன் வென் தே வென் டு ஸ்கூல். நான் என் பிள்ளைங்களுக்கு டாட்டா காமிச்சேன் அவங்க போனப்ப. ஓகே தானா? ஸ்னாப்னா சொடக்கு போடுறது. ஷீ ஸ்னாப்ஸ். ஷீ snaps her fingers to get the waiter's attention. இது என்ன தெரியுமா? she snaps her fingers. இவ்வளோ சொன்னோம்னா சொடக்கு போடுறா அப்படின்னு அர்த்தம். டு கெட் த வெயிட்டர்ஸ் அட்டென்ஷன் அப்படின்னா வெயிட்டர் போயிட்டு இருக்காரு, இவ என்ன செய்யறா, ஏங்க வா அப்படின்னு கூப்பிடுறதுக்காக சொடக்கு போடுறா. அதுதான் வந்து என்னது அப்படின்னா இந்த ஸ்னாப்ஸ்க்கு நான் சொல்லியிருக்கிற மீனிங். she snapped her fingers to get the waiter's attention. வெயிட்டரோட அட்டென்ஷன், அதாவது வெயிட்டரை கூப்பிடுறதுக்கு என்ன பண்ணாவ, சொடக்கு போட்டா. இது சொடக்கு போடுறா, இது சொடக்கு போட்டா. அடுத்து வந்து ஃபிளிக், சுண்டுதல். த பாய் ஃபிளிக்ஸ் த பால் வித் ஹிஸ் ஃபிங்கர். அந்த பையன் என்ன செஞ்சான் அப்படின்னா அவனோட விரலை வச்சு அந்த பாலை வந்து என்ன செஞ்சான் அப்படின்னா சுண்டி விட்டான், சுண்டி விடுறான். இதுல சுண்டி விடுறான். இதுக்கு அடுத்து பாருங்க, த பாய் ஃபிளிக்ட் த பால் வித் ஹிஸ் ஃபிங்கர். அவன் விரலால சுண்டி விட்டான். இதுல சுண்டி விடுறான், இதுல சுண்டி விட்டான். இவ்வளவு மட்டும்தான் டிஃபரன்ஸ். ஓகேவா? இதுல இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். V1 வச்சு இதுல ஃபர்ஸ்ட் காலம் எழுதியிருக்கேன், V2 வச்சு செகண்ட் காலம் எழுதியிருக்கேன். இப்போ அடுத்த 5 வேர்ட்ஸ் பாருங்க. ஷீ பிஞ்சஸ் த பேபி. பிஞ்ச்னா கில்லுறது. அவ வந்து பேபியை கில்றா. ஷி பிஞ்ச் த பேபி, அவ பேபியை கிள்ளிட்டா. த டீச்சர் பேட்ஸ் த ஸ்டூடெண்ட். அவன் நல்லா பண்ணாமனா என்ன பண்ணுவாங்க, ஃபுல் மார்க் எடுத்துட்டடா, சூப்பர்டா, நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு தட்டி கொடுப்பாங்கல்ல, அதுதான் இது. ஸோ டீச்சர் வந்து தட்டி கொடுக்குறாங்க. த டீச்சர் பேட்டட் த ஸ்டூடெண்ட். அந்த டீச்சர் அந்த ஸ்டூடெண்ட்டை என்ன பண்ணியிருக்காங்க, தட்டி கொடுத்தாங்க. மதர் ஸ்ட்ரோக்ஸ் த சைல்டு. அம்மா என்ன செய்கிறாங்க, சைல்டுக்கு வந்து தடவி கொடுக்குறாங்க, அப்படி சைல்டை வந்து நீவி கொடுக்குறாங்க. மதர் ஸ்ட்ரோக்டு த சைல்டு. மதர் வந்து ஸ்ட்ரோக் பண்ணுனாங்க, அதாவது நீவி விட்டாங்க அப்படின்னு அர்த்தம். குழந்தை தூங்குறதுக்காக அவங்க நீவி விடுறாங்க, நீவி விட்டாங்க. மங்கி ஸ்கிராச்சஸ் த மேன். மங்கி வந்து ஒருத்தனை கீறி விடுது, கை நகத்தை வச்சு பரண்டி விடுது. மங்கி ஸ்கிராச் த மேன். மங்கி என்ன செய்யுது, பண்ணிருச்சு. ஸ்கிராச் த மேன், அந்த மேனை வந்து அவனை வந்து பரண்டி விட்டுருச்சு. ஹீ ரப்ஸ் த சோப். அவன் வந்து சோப் போடுறான். ஹீ ரப்டு த சோப். சோப்பு போட்டான்.